பணி நிரந்தரம், பணிக்கொடை, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனியில் சத்துணவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள். தேனியில பார்த்தோன்னா சத்துணவு பணியாளர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கதான் சொல்ல முடியும். அதாவது தமிழக அரசால் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை களைய வேண்டும் என்றும், சத்துணவு, அங்கன்வாடி மற்றும் வருவாய் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு குறைந்தபட்சம் ஊக்கத்தொகையான 7,850 ரூபாய் வழங்க வேண்டும். மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். காலமுறை ஊதிய வேண்டும். பணிக்கொடை, மேலும் 70 வயது கடந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்று ஒரு 1000க்கு மேற்பட்ட சத்துணவு அமைப்பாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், சத்துணவு பணியாளர் ஆகியோர் தேனி நேரு சிலை முன்பு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தி, அதன் பின்னர் பார்த்தோம்னா நேரு சிலை முன்பு ஒரு சாலையில் அமைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மறியலின் போது பார்த்தோம்னா தமிழக அரசு தங்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும், நிறைவேற்றும் வரை தங்களின் மறியல் போராட்டம், அதாவது வேலை நிறுத்த மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு 1000க்கு மேற்பட்டோர் ஈடுபட்ட நிலையில காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக போராட்டத்தில் ஈடுபடாத மாற்று சத்துணவு அமைப்பாளர்களை கொண்டு சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு தேவையான உணவு வழங்க மாவட்ட கல்வி நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.